அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்காரர்களுக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த கிரக மாற்றம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா, நற்பலன்களை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே காணப்படுகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அதிரடியான மாற்றங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியான பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு பார்க்கும் பொழுது கையிருப்பு குறையாது. கையிருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பண தேவைப்படக்கூடிய நேரத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கால தாமதம் இல்லாத பணவரவு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொருளாதாரத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். உங்களின் அபிமானங்கள் அதாவது அபிமானங்கள், உங்களுடைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வீங்க. உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க. உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும். உங்களுடைய நிதிநிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்திங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம். தடைப்பட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும். தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தெளிவான புரிதலுடன்
குறிக்கோளுடனும் இலக்குடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும். வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க. எதிரிகளால் வேலையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அதை சரிகட்டி விடுவீங்க. உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது. பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது காலதாமதம் ஏற்படுங்க. இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுவது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைனா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க. சிறிய அளவு முதலீடை போடுங்க. பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு தங்களை ஏதாவது ஒரு செலவு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வரவு செலவு கணக்கை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி பேச்சில் நிதானமோ கவனமோ தேவைங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரும பாதிப்பு அப்படி இல்லைனா செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றத்தை தங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்குங்க. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுக்கிரகத்தால் சுலபமாக சமாளிச்சிடுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுடன் அவர்களில் சிலரால் சங்கடங்களும் ஏற்படலாம். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய தொடர்பு கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பம் ஏற்படவும் இந்த காலத்தில் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் சுமாராக தான் நடைபெறும். அரசாங்க வகையில் நீங்கள் ஏதேனும் எதிர்பார்த்த காரியம் இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இழுபறியாகும். இழுபறியானாலும் முடிஞ்சிடும். அதனால் பெரிய அளவில் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. வாடிக்கையாளர்கள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால அவர்களுடன் கொஞ்சம் கனிவான அணுகுமுறையை பின்பற்றுவது மிக மிக அவசியங்க. பற்று வரவில் பிரச்சனை எதுவும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பற்று வரவில் இருக்க வேண்டியதும் முக்கியங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே மாதிரி தேவையான பணமும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம்.